வணக்கம் கல்வி. வணக்கம் ஹர்ஷினி. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து இந்த மாதவிடாய் பத்தி பேசுறதுக்கும், ஈகோஃபேமோட இந்த வேலை சமுதாயத்துல நீங்க பண்ற வேலைய பத்தி பேசுறதுக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிய தருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுல. ஈகோஃபேம் அப்படின்னா என்ன? ஈகோஃபேம் என்ன வேலை பண்றாங்க? அ நீங்க இந்த பருவமடைதல் பத்தி மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போய் சொல்றதுல உங்களோட ரோல் என்ன? ஸோ ஈகோஃபேம்ன்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து பேடுக்கு பேட் ஃபார் பேட், இன்னொன்று பேட் ஃபார் சிஸ்டர்ஸ். இந்த பேட் ஃபார் பேட்ன்ற ப்ரோக்ராமில் தான் நான் என்னோட ரோல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பேட் ஃபார் பேட்னா என்ன அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல் போகிற இளம் பருவ பெண் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்படின்னாக்கா ஒரு 11 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்க பெண்களுக்கு வந்து நாங்கள் ஒரு முழு மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குறோம். அந்த முழு விழிப்புணர்வில் என்னெல்லாம் இருக்குனாக்கா, பீரியட்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து பீரியடை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தளத்தை உருவாக்குறோம். அதுதான் எங்களோட வேலை. அதுக்கப்புறம் பீரியட்னா என்ன, பருவ மாற்றம்னா என்ன, பீரியட் எதுக்காக வருது, எது வந்து நார்மல் பீரியட், எது அப்நார்மல் பீரியட், பீரியட் மாதவிடாய் சுழற்சியை வந்து எப்படி கண்காணிக்கிறது, அப்புறம் வந்து பீரியட் டைமில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா எப்போ போயிட்டு நம்ம உதவியை கேட்கணும், அப்புறம் பீரியட் டைமில் வந்து எந்த உணவு சாப்பிடலாம், எது சரியான ப்ராக்டிஸ் தவறான ப்ராக்டிஸ், அப்புறம் நம்ம கலாச்சாரத்தில் வந்து பீரியடை எப்படி பார்க்குறாங்க, அதில் எது சரியானது, அதில் எது தவறானது, லைக் நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து அது எதெல்லாம் மூட நம்பிக்கை, எதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு நல்ல ஒரு டீப்பான ஒரு கன்வர்சேஷன் வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து மாதவிடாய் பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, அந்த பொருட்கள் வந்து அதை பற்றி எல்லா பொருளை பற்றியுமே நல்ல விளக்கமாக பார்ப்போம். அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த பொருளை எப்படி யார் செய்கிறாங்க, அப்புறம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனால் நம்ம உடம்புக்கு என்ன நடக்குது, சுற்றுச்சூழலுக்கு என்ன நடக்குது, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இது ஒரு 3 மணி நேரம் இருக்கும். இது வந்து ஆரோவில்லை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் அளவில் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். நானே இன்னைக்கு உங்களோட உரையாடலை நிறைய தெரிஞ்சுக்குவேன் போல இருக்கு நீங்க சொல்றதை வச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் ஏற்கனவே இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரோல் என்ன? அவங்க இந்த டாபிக் பத்தி எப்படி பசங்க கிட்ட பேசுறது, இதை பத்தி நீங்க உங்க கிளாஸ்ல கவர் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சமுதாயம் எடுத்துக்கோங்க. மாதவிடாய் விழிப்புணர்வு ஏன் நம்ம சமுதாயத்துக்கு முக்கியம்? ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து மாதவிடாய் பற்றின விழிப்புணர்வே சரியான அளவில் கிடையாது. மாதவிடாயை பற்றி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது, சரியான புரிதல் கிடையாது. என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, நான் என்னோட கதையை சொல்கிறேன். நான் வந்து கிளாஸ் 7th ஸ்டாண்டர்ட் பார்த்து வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். ஓகேங்களா? நான் எப்படி ஏஜ் அட்டன் பண்ணேன்னா, என் கிளாஸில் வந்து 7 பொண்ணுங்க. அதில் வந்து என் ஃப்ரெண்டு ஜமுனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து நம்ம எல்லாம் பாத்ரூம் பார்த்து தனியாக தானே போவோம். அவள் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாம் அவள் கூட ஒரு 2-3 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பாத்ரூம் உள்ளார போனாங்க. எனக்கு வந்து ஒரே ஆர்வம், என்ன நடக்குது, ஏன் வந்து அவ கூட எல்லாம் ஒன்றா போகிறாங்கன்ட்டு. அப்புறம் நானும் அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் அவள் பின்னாடியே போயிட்டு பார்த்தாக்கா, லைக் அவள் அண்டர்வேரில் வந்து அப்படி ஒரு ரத்தம். அதுதான் எனக்கு வந்து நான் மாதவிடாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு தருணமாக இருந்தது. அப்போ வந்து நான் பயங்கரமாக என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயந்துட்டேன் சொல்லப்போனாக்கா. அப்புறம் எனக்கு என்ன அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அதிர்ச்சியிலே அன்னைக்கே நானும் வந்து வயசுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? எனக்கு வந்து மாதவிடாய் பற்றி என் வீட்டில் வந்து யாரும் எனக்கு என்னன்ட்டு சொல்லலை. அப்புறம் எனக்கு சுற்றியும் வந்து அதுக்கான போதுமான ஒரு தகவல் எனக்கு தெரியல. அதனால் எனக்கு வயசுக்கு வந்தப்போ நான் பயம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் யார்கிட்ட கேட்கறதுன்னு இருந்துச்சு. அப்புறம் யார்கிட்டையாவது கேட்டேன்னா என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோன்ற ஒரு கவலை இருந்துச்சு. அப்புறம் நான் வயசுக்கு வந்ததே வீட்டில் மறைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி போயிட்டு சொல்கிறதுன்னு ஒரு கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, லைக் ஒரு 2 நாள் சேர்ந்து தான் நான் என் வீட்லேயே சொன்னேன். அதுவும் வந்து என் வீட்டில் இருந்து ஒரு பெரிய உறவினர் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க. என்ன ஏன் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிற, நீ என்ன வயசுக்காக வந்துட்ட கேட்டாங்க. நான் ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட்டினஸோட சொன்னேன்.
ஸோ இதுதான் என்னோட கதை. ஸோ நம்ம சமுதாயமே வந்து இது நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு தெரியும் அந்த கிராமத்துலேருந்து வந்ததால் என் வயசில் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்குமே மோரல்லெஸ் வந்து நான் கோத்ரூ பண்ண மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து மாதவிடாய் விழிப்புணர்வுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸோட ரோல் இதில் என்ன? நம்ம மாதா பிதா குரு டீச்சர்ஸ் வந்து 3ஆவதாக இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லி தராத விஷயங்களெல்லாம் நம்ம பள்ளிக்கு போய் கற்றுக்குறோம். பள்ளியில் வந்து குரு தான் நம்மளுக்கு ஒரு பேரண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் வயசுக்கு வந்துட்டா, ஓகேங்களா? இப்போ அந்த டீச்சருக்கு வந்து அந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்குமே மாதவிடாய் பற்றின ஒரு முழு தகவலும் தெரியலனாக்கா அவங்களும் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்காது. அவங்க வந்து அந்த பயத்தெல்லாம் போக்குற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி போக்கணும்னு தெரியாது. ஸோ இதுவே ஒரு டீச்சர் வந்து நல்ல மாதவிடாயை பற்றின ஒரு முழு விழிப்புணர்வும் தகவலும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து பீரியட்னா ஒன்றும் கிடையாது, இது எல்லா பெண்களுக்கும் நடக்கிற ஒரு இயற்கையான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாத நீ உனக்கு பீரியட் வந்துருச்சு, நீ இப்போ ஒரு பருவத்துலேருந்து இன்னொரு பருவத்துக்கு போகிற, எதனால் பீரியட் ரத்தம் எதனால் வந்துச்சு அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அந்த பெண்கிட்ட கொடுத்து அவளை வந்து ஒரு சமாதானப்படுத்தி அந்த ஒரு சுற்றுச்சூழல் அவளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு ரோலில் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து ஸ்கூலில் தான் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து நம்ம ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி சரியா இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் குழந்தைங்க கிட்டாங்க கேர்ள்ஸ் கிட்ட இருந்துச்சுனாக்கா அவங்க ஒரு டீச்சர்ஸ் கிட்ட ஒரு நல்ல உறவில் இருக்காங்க, ஒரு பீரியடை பற்றிலாம் ஒரு கம்ஃபர்டபுளாக பேசுகிற ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருக்குனாக்கா அவங்க பயப்படாமல் டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை மாதவிடாய் ரிலேட்டடான ஒரு நல்ல தகவலை கொடுக்குற ஒரு முக்கியமான பொறுப்பில் டீச்சர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுலயே நான் வந்து 2வது கேட்டகரின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஒரு என்னோட 8ஆம் வகுப்புலன்னு நினைக்கிறேன். முழுசா வந்து மாதவிடாய்னா என்ன, அது ஒரு சயின்டிஃபிக்கா ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளேயும் போல ரொம்ப சயின்டிஃபிக்கா இது வந்து கர்ப்பப்பை இது இப்படிதான் நடக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் வரும் மாதவிடாய்னா, வந்துச்சுன்னா நீங்க உங்க அம்மா கிட்டயோ எங்ககிட்டயோ சொல்லணும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதனால நீங்க சொன்ன சில விஷயங்கள், அந்த ஒரு பயம், அப்பயும் அந்த ஒரு தயக்கம் அதெல்லாம் இருந்தது, அப்படியே எதுவுமே இல்லாம இல்லை, ஆனா அந்த ஒரு பயம் அது கூட இல்லாம இருந்தது. வந்த உடனே ஓகே அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து புரிதல் வந்து கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்க ஒரு மென்ஸ்ட்ரல் எஜுகேட்டர், இந்த மாதவிடாய் பத்தி ஸ்கூல்ல போய் பேசுற ஒரு ஃபெசிலிட்டேட்டர், நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இந்த ஃபெசிலிட்டேட்டருக்கோ இல்லை நாளைக்கு வந்து டீச்சர்ஸ் இதை பத்தி பேசும்போதோ அவங்களுக்கு என்னென்ன பண்புகள், என்னென்ன வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும், எப்படி இருக்கணும் அவங்க? நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் பற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு டாபிக். இதை பற்றி பேசுறதுக்கே வந்து நம்மளுக்கு கூச்சமாகவும் தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கிற ஒரு சொசைட்டிலேருந்து நம்ம வரோம். ஸோ ஒரு மென்ஸ்ட்ரல் எஜுகேட்டர் எப்படி இருக்கணும்னாக்கா இதை பற்றி ஒரு தைரியமாக ஒரு துணிச்சலோட அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க பார்த்து அவங்க உடம்புல அந்த துணிச்சலும் தைரியத்தையும் அவங்க வார்த்தையில் அவங்க கேரி பண்ணணும். அப்போ தான் அவங்க சொல்கிற விஷயம் போயிட்டு சரியாக லேண்ட் ஆகும், பசங்களும் பயப்பட மாட்டாங்க. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க பார்த்து வந்து இப்போ டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து மாதவிடாயின்றது வந்து நமக்கு நடக்குது. ஸோ வந்து அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் பேசணும், உண்மைத்தனம் இருக்கணும் அதில், ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு அத்தென்டிசிட்டி இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, ஒரு மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு எஜுகேட்டராக நான் இருக்கேன். குழந்தைங்க கேட்குற கேள்வி எனக்கு ஏதாவது தெரியலனாக்கா தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டீச்சரோ டாக்டரோ கிடையாது. நம்ம போயிட்டு ஒரு மாதவிடாய் எஜுகேட்டராக இருக்க பார்த்து நம்ம எப்படி போகிறாங்கனாக்கா ஒரு அக்காவாவோ ஒரு உறவினர் மாதிரியோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ போயிட்டு ஒரு நல்ல ஒரு லைட் என்வாயர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களும் நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு டாப்பிக்கை பேசுறதுக்கு ஒரு கூச்சம் இல்லாத பயம் இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நட்புணர்வோடு வருவாங்க, ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குறவங்களுக்கு வந்து கருணை இருக்கணும், ஒரு அன்போட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும்,
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸும் வேல்யூஸும் தான் வந்து ஒரு மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குறவங்க கிட்ட இருக்கணும். அது டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த எஜுகேஷனை கொடுக்குறவங்க வந்து ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக இருக்கணும். எப்படி போய் இந்த டாபிக் ஆரம்பிப்பீங்க? பருவமடைதல் அப்படின்றத வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சமுதாயத்துல வந்து ரொம்ப பேசப்படாம ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ரகசியமா, பயங்கரமான காக்கப்பட்ட ஒரு ரகசியமாவும் இருக்கு. எப்படி போய் நீங்க ஆரம்பிப்பீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் போறேன். ஒரு 8th ஸ்டாண்டர்டும், 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸும் அங்கே இருக்காங்க. நான் போன உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, நான் என் பேரை சொல்லுவேன். நான் அறிமுகப்படுத்திக்குவேன் நான் கல்வின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களோட கூட பிறந்த அக்காவா என்னை நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு, ஒரு ஐஸ் பிரேக்கிங் கேம்ஸ் ஒன்று, ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாட தொடங்குவோம். நான் யூஸ்வலாக என்ன காமனாக செய்வேனாக்கா, ஒரு கர்ச்சீஃபை வந்து விரிச்சிக்க சொல்லுவேன். ஒரு கற்பனை கர்ச்சீஃப். அந்த கற்பனை கர்ச்சீஃப்குள்ளார உங்களோட பயத்தையும், உங்களோட கூச்சத்தையும், உங்களுக்கு வந்து ரொம்ப பேச முடியாத விஷயத்தையும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப குறுகிய மனப்பான்மை, லைக் ரொம்ப ஏதாவது ஒரு தருணத்தில் நம்மளை வந்து ஏதாவது ஒரு செயலோ இல்லை யாரோ குறுகிய மனப்பான்மையாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அந்த கர்ச்சீஃபில் போட்டு மூட்டை கட்டி இந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியில் தூக்கி போட சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அவங்கக்கிட்ட இருந்தே கேட்பேன். ஃபஸ்ட்டு நான் மொத வயசுக்கு வந்த கதையை நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். நான் சொல்கிறதால அவங்களும் வந்து ஒரு சிலவங்க வந்து அவங்க எப்படி ஏஜ் அட்டன் பண்ணாங்க, அப்போ ஏஜ் அட்டன் பண்ண பார்த்தா அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு யாராவது ஏதாவது அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்களா, அந்த மாதிரி தான் நாங்கள் டாபிக் உள்ளார லைட்டாக போக ஆரம்பிச்சுட்டு எனக்கும் அந்த நான் கிளாஸ் எடுக்கிற பெண்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க பார்த்து தான் வந்து முழுமையாக வந்து நான் பீரியட்ஸ் பற்றி சொல்லி கொடுக்கவே ஆரம்பிப்பேன். ஸோ சொல்லி கொடுக்குற விதம் எப்படி இருக்குன்னாக்கா, லைக் நான் போயிட்டு பீரியட்னா எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிற மெத்தட் மாதிரி இல்லாமல், அவங்களுக்கு பீரியட் பற்றி என்ன ஆல்ரெடி தெரியும், அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமோ அதை வந்து அவங்கள ஷேர் பண்ண சொல்லுவேன். அதில் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு சில திருத்தம், ஏதாவது தவறு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் அன்பாக வந்து அதை பற்றின ஒரு விளக்கமாக நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவேன் அவங்க சொல்கிற விஷயத்த. இப்போ நீங்கள் வந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன விஷயங்களை வந்து இந்த 3 மணி நேரத்தில் வந்து சொல்லுவீங்க? ஒரே தடவையில் சொல்லுவீங்களா, இல்லை இது வந்து 2-3 தடவை மீட் பண்ணுவீங்களா? எந்த மாதிரி உங்கள் பேட்டர்ன், உங்கள் ஒர்க் ஷாப் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 3 மணி நேரம் செஷன் இது. நம்ம குடுக்குற கன்டென்ட் வந்து ரொம்ப அதிகமான கன்டென்ட்டா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, லைக் இன்னைக்கு ஒரு நாள் போய் ஒரு 1½ மணி நேரம் ஒரு கிளாஸ் குடுக்குறோம். நம்ம உடம்புல என்ன நடக்குது, பயாலஜிக்கலா வந்து பேசிட்டு வருவோம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு வாரம் ஒரு இடைவேளை விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு இன்னும் ஒரு கிளாஸ் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா கலாச்சார ரீதியாகவும், அப்புறம் போன கிளாஸில் கற்றுக்கினது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். அப்புறம் போன வாரம் கற்றுக்கின்ட்டு நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்க தயக்கப்பட்டிருப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பார்த்து அவங்க அந்த கேள்வியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ 2 கிளாஸில் வந்து இதை நாங்கள் செய்வோம். மாதவிடாய் பற்றி நீங்கள் எந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பேச ஆரம்பிப்பீங்க? ஏதாவது வந்து இப்போ எஜுகேஷனல் டூல்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுவீங்களா? எந்த மாதிரியானது? இப்போ டீச்சர்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ்ல வரைஞ்சு என்னோட டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, எங்ககிட்டயே வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் ஃப்ளிப் சார்ட் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு பொம்மை மாதிரியான ஒரு இனப்பெருக்கும் மண்டலம் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல மாதவிடாய் பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பேன். நம்ம உடம்புலேருந்து வந்து என்ன வெளியில் வருது, உங்கள் உடம்புலேருந்து என்னென்ன பொருள்லாம் வந்து பார்க்கக்கூடிய பொருள் வெளியில் வருது அப்படின்ற கேள்வியை நான் கேட்க பார்த்து, அந்த குழந்தைங்க கிட்டேருந்து ரத்தம்ன்ற வார்த்தை வந்து யாராவது ஒருத்தவங்களாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை என் காதால் வாங்கினதுக்கு அப்புறமா நான் கேட்பேன், எதுக்காக ரத்தம் வருது? பொதுவாக நம்மளுக்கு அடிப்பட்டால் தான் ரத்தம் வரும். அப்போது அடிப்படாமலே ஒரு ரத்தம் வருதுன்னா அது நம்மளோட மாதவிடாய் ரத்தம். அடுத்த கேள்வி நான் என்ன கேட்பேன்னா, இந்த ரத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரத்தம் வந்துடுச்சுனாக்கா உங்களை என்ன சொல்கிறாங்க இந்த சமூகத்தில்? அப்புறம் பசங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் மேஜர் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்?
எதனால உங்கள பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொல்றாங்க? நீங்க வளர்ந்துட்டீங்களா? இல்ல நீங்க வந்து என்ன உங்ககிட்ட வந்து புதுமையா வந்துருச்சு அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். அப்ப வந்து அவங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு 8 வயசு குழந்தையா இருக்கீங்க. ஸோ இப்படிதான் நான் பொறுமையா சப்ஜெக்ட்குள்ள என்டர் ஆவேன். நான் என்ன சொல்லுவேன்ற கன்டென்ட்ட உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இப்போ 8 வயசுல நம்ம இருக்கோம். நீங்க 8 வயசுல இருந்து நீங்க குளிக்க பார்த்து உங்க உடல் அளவுல வந்து ஒரு சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். அது என்னென்ன மாற்றம்னு என்கிட்ட நான் அக்கா தானே என்கிட்ட சொல்றீங்களா? அப்படின்னு நான் கேட்க பார்த்து அந்த பசங்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து சிரிப்பாங்க. கண்டிப்பா சிரிப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சந்தோஷமா சொல்லுவாங்க. மார்பகம் வளருது சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க பிறப்புறுப்புல வந்து முடி வளருதுன்னுவாங்க. அண்டர் ஆர்ம்ஸ்ல முடி வளருது சொல்லுவாங்க. பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இடுப்பு இடுப்பு சைடில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வருதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன வருதுன்னு சொல்லுவேன். அவங்க சொல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டா நான் சொல்லுவேன் வெள்ளைப்படுதல் வருது. சரி, இந்த மாதிரிலாம் நம்ம உடல் மாறி இருக்கு. ஏன் மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? இப்போ நம்ம கண் எதுக்காக இருக்கு? பார்க்க இருக்கு. வாய் எதுக்காக இருக்கு? சாப்பிட்றதுக்கு இருக்கு. அந்த மாதிரி மார்பகத்துக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்த்து பசங்க யோசிச்சு சொல்லுவாங்க. பால் கொடுக்கறதுக்கு இருக்குன்ட்டு. அப்போது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஒரு 8 வயசுலேருந்து ஒரு பயணத்தை நோக்கி போகுது. அந்த பயணம் என்னன்னாக்கா, என்னைக்கு வந்து நம்ம பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் வருதோ அப்போ தான் நம்மள பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாற்றத்துக்கும் இந்த பெரிய பொண்ணு ஆயிட்டேன்ற வார்த்தைக்கும் என்ன கனெக்ஷன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு குழந்தைய உருவாக்குற ஒரு சக்தி உங்கள் உடம்புல வந்துருச்சுன்றது தான் அந்த ஒரு நல்ல விஷயம். அது ரொம்ப நல்ல விஷயம் தானே அது. அதனால தான் நம்ம சமூகம் வந்து ஒரு விழா நடத்தி ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இதில் என்ன நம்ம சமூகம் மிஸ் பண்ணுதுனாக்கா, ப்ராப்பராக அந்த பெண் குழந்தைய ஏன் வந்து உனக்கு வந்து இந்த செலிப்ரேஷன் இந்த கொண்டாட்டத்தை பண்ணுறோன்ற தகவலை மட்டும் சொல்ல மறுத்துடுது. ஸோ இதனால தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வு செஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பியூபர்ட்டி பற்றி லைக் இளம் பருவ மாற்றத்தை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த டாபிக் போவோம். இனப்பெருக்கும் மண்டலம் வந்து இப்போ நம்ம கண், மூக்கு, வாய், காது இதுக்கெலாம் நம்மளுக்கு பேர் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நான் கேர்ள்ஸ் கிட்ட கேட்பேன். உங்களுக்கு ரத்தம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ரத்தம் வர்றதுக்கான வழியோட பேர் தெரியுமான்னு கேட்பேன். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியுமே ஒரு 99% பெண்களுக்கு வந்து அதுக்கு பேரே தெரியாது. 100%ன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா நான் என்ன செய்வேனாக்கா, அதை பற்றி எஜுகேட் பண்ணுவேன். அந்த பேரெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். எப்படி சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃப்ளிப் சார்ட் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லி தருவேன். இப்போ நம்ம சின்ன வயசுலேயே நம்மளுக்கு அப்பா, அம்மா, ஸ்கூலில் கூட எல்லாரும் வந்து நம்மளுக்கு கண், மூக்கு, தலை, வாயின்ட்டு நம்ம உடல் உறுப்போட பேரெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு கண்ணுன்னு சொல்கிறதுக்கோ காதுன்னு சொல்கிறதுக்கோ கூச்சப்பட மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் இது நம்ம பிறப்புறுப்புன்றதால இதை நம்ம சமூகத்தில் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாததால் பசங்களுக்கு இந்த பேரெல்லாம் தெரியாது. ஸோ இது வந்து நம்ம செஷனில் நம்ம சொல்லி கொடுப்போம். பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ நம்ம இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாய்மொழியில் சொல்லி கொடுப்போம். ஏன்னா தாய்மொழியில் சொல்ல பார்த்தா அது அவங்க மனசில் போய் லேண்ட் ஆகுன்ற ஒரு சின்ன நம்பிக்கை. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்றது வந்து தமிழில் வந்து பெண்கள் இனப்பெருக்கும் மண்டலம். ஓகேங்களா? இப்போ இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை எப்படி சொல்லி கொடுப்பேன் பசங்கக்கிட்டேயும் அதே மெத்தடில் நான் உங்களுக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பெண்கள் இனப்பெருக்கும் மண்டலத்தில் வந்து 2 சினைப்பை இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே வட்டமாக இருக்குல்ல, நான் இதை வந்து ஸ்கூலில் சொல்ல பார்த்து உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது, மல்லாட்டை மாதிரி தெரியுதுங்களா, வேர்க்கடலை மாதிரி. இதுதான் வந்து சினைப்பை. நம்ம மீன்லாம் சாப்பிட பார்த்து செனன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில், நிறைய முட்டைகள் இருக்கிறது. ஆனால் வந்து தமிழில் வந்து சினை. ஸோ பெண்கள் நம்மக்கிட்ட வந்து 2 சினைப்பை இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரி இங்கிலீஷில், தமிழில் சினைப்பை. இந்த 2 சினைப்பையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2 குழாய் போகுது. இது சினைப்பையில் கனெக்ட் ஆகி இருக்கிறதால இது பேர் வந்து சினை குழாய். ஓகேங்களா? இப்போ சினை குழாய், ஒரு குழாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 முனை இருக்கும். ஒரு முனை வந்து நம்ம சினைப்பையில் இருக்குது, இன்னொரு முனை பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்குது. ஸோ இதனோட பேர் வந்து கர்ப்பப்பை. நம்ம எல்லாரோட கர்ப்பப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும். அது என்ன வடிவத்தில் இருக்குன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முக்கோண வடிவத்தில் இருக்குது. இது நம்மளோட கர்ப்பப்பை. நம்ம கர்ப்பப்பைக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு வாய் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கர்ப்பப்பையோட வாய். கர்ப்பப்பை வாய்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சர்விக்ஸ்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை வந்து யூட்ரஸ்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, நம்ம குழந்தைங்க கிட்ட ரத்தம், பீரியட் ரத்தம் எது வழியாக வருதுன்னு பார்த்து இந்த வழிக்கு அவங்க பேர் தெரியாமல் சிரிப்பாங்க. ஸோ இந்த வழியோட பேர் தான் வந்து யோனி, தமிழில் யோனி. ஓகேங்களா, இதில் எதுவுமே தவறான வார்த்தை கிடையாது. இது எல்லாமே நம்ம உடலோட ஒரு உறுப்பு. நம்மளுக்கு எப்படி கண்ணு மூக்கு காதெல்லாம் பேர் அழகாக தெரியுதோ இதனோட பேரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை வந்து ஒரு 5 வாட்டியாச்சும் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் மனசில் போய் பதியுமேன்ற மாதிரி. அப்புறம் இந்த வார்த்தையை சொல்ல பார்த்து நான் எது கூடயாவது கம்பேர் பண்ணி சொல்லுவேன். இப்போ சினை பையை வந்து நம்ம மீனோட சினை கூட கம்பேர் பண்ணோமா. அப்புறம் இந்த குழாய் வந்து நான் ஸ்கூலில் வந்து டேங்க்லேருந்து அந்த பைப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கதையை சொல்லி நான் சொல்லுவேன். இப்போது இதனோட பேர்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்லுவேனாக்கா, இந்த உறுப்பு நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது. இந்த உறுப்பெல்லாம் இருக்குது, சினைப்பை இருக்குது, சினைக்குழாய் இருக்குது, கர்ப்பப்பை இருக்குது. ஆனால் ரத்தம் வந்து எப்படி வருது, நம்மளுக்கு பீரியட் ரத்தம் எப்படி வருது, இப்போ வந்து அந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சார்ட் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு 10 வயசோ 11 வயசோ 12 வயசோ, அவள் உடம்பு எப்போ ரெடியாக இருக்கோ அவளுக்கு வந்து மாதவிடாய் வந்து வர தொடங்கும். அவள் உடம்பு முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்போ அவளுடைய பெண்கள் இனப்பெருக்கும் மண்டலத்தில் என்ன நடக்கிறதால அவளுக்கு மாதவிடாய் வருது. நம்ம எல்லாருக்குமே 2 சினைப்பை இருக்குது. நம்ம குழந்தையா பிறக்க பார்த்தே நம்ம வந்து இந்த சினைப்பையோட இந்த உறுப்போடு தான் பிறக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழந்தையா இருக்க பார்த்து நம்மளுக்கு 1 மில்லியன் முட்டைகளோடு தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம வளர வளர பார்த்து நம்ம பருவம் அடைகிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த 1 மில்லியன் என்ற முட்டைகள் வந்து ஒரு 3 லட்சம் முட்டையாக குறைஞ்சிடுது. ஓகேங்களா, இது ஒரு சின்ன தகவல். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம 2 சினைப்பையிலையுமே பல ஆயிரம் கணக்கான அந்த 3 லட்சம் கணக்கான முட்டைகள் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சினைப்பை ஒன்று வலது கையாக இருக்கலாம், இல்லை இடது கையாக இருக்கலாம். அந்த சைட்லேருந்து ஒரு முட்டை மட்டும்தான் வந்து முத்த ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு முட்டை முத்துது. அந்த முட்டை முத்துற அதே தருணத்தில் நம்ம கர்ப்பப்பை இருக்கு இல்லைங்களா, நான் சொன்னல முக்கோண வடிவம், அந்த 3 சைடுமே வந்து ரத்தத்தாலையும் சதையாலையும் சேர்ந்த ஒரு சுவர் ஒன்று உருவாகுது. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு முட்டை ரெடி ஆயிடுச்சு. ரத்த சுவர் நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு, 3 சைடும் ரத்த சுவர் உருவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முத்தின முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, நம்மளோட சினை குழாய் வழியாக வந்துட்டு இங்கே நிற்குது. இப்போ தான் ஒரு கேள்வி, நம்மளாம் பெண்களுக்கு வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் தான் வந்து முட்டை. ஆனால் முட்டை மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குழந்தை உருவாகுமா? ஆகாது. நம்மளுக்கு ஒரு விந்த அணு வேணும். விந்த அணுன்றது வந்து ஒரு ஆணோட உறுப்புலேருந்து வர ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணோட விந்தணு வந்து நம்ம உடம்புல எது வழியாக வரும்னா நம்ம யோனி வழியாக தான் வருமே. நம்ம சமூகம் வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தால் சேர்த்து வைக்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் இப்போது அவங்களோட முட்டை வந்து இங்கே நிற்க பார்த்து ஒரு ஆணோட விந்தணு வர வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா, இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, வேலை இல்லாத காரணத்தால் இந்த முட்டையும் ரத்த சுவரும் வந்து உருகி ரத்தமாக வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பீரியட்னு சொல்கிறோம். இப்போது ஒரு வேளை இங்கே முட்டை நிற்குது, இந்த முட்டையை வந்து ஒரு ஆணோட விந்தணு வந்து தொற்றுச்சுன்னா அந்த முட்டை சாதா முத்தின முட்டை அந்த தருணத்துலேருந்து அது ஒரு கருவாக மாறிடுது. ஓகேங்களா, இப்போ அந்த கரு என்ன செய்யும், கரு வந்து இந்த 3 சைடும் ரத்த சுவர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஏதாவது ஒரு சைடு போயிட்டு ஒட்டிக்கினதுக்கு அப்புறமா மற்ற சைடு இருக்க ரத்த சுவரெல்லாம் அந்த கருவை வந்து சூழ்ந்துக்கும், ஒரு பந்து மாதிரி சூழ்ந்துக்குன்னு அந்த குழந்தை ஒரு முழுமையான வளர்ச்சி அடைக்கிறதுக்கு இந்த ரத்தம் தான் வந்து உதவி பண்ணுது. கண், மூக்கு, தலை, எலும்பு எல்லா விதமான வளர்ச்சியும் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான நியூட்ரிஷியஸ் வேல்யூவை வந்து இந்த ரத்த சுவர் தான் அந்த குழந்தைக்கு தருது. ஓகேங்களா, ஸோ அப்புறம் நம்மளுக்கு குழந்தை பிறக்குது. இப்போது இந்த முட்டை வந்து நம்ம முட்டை இருக்கு இல்லைங்களா, ஒரு முட்டை இங்கே வந்து
24 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும். ஓகேங்களா? ஆணோட விந்தணு வருதான்னு வெயிட் பண்ணும், காத்திருந்து பார்க்கும். வராத பட்சத்தில் இந்த ரத்த சுவர் இந்த முட்டையும் உருகி நம்மளுக்கு பீரியடாக வந்துடுது. ஸோ 1 மாதம் நம்மளுடைய இடது சைட்லேருந்து ஒரு முட்டை ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மாதம் வலது சைட்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஒரு சில மாதம் ஒரே சினைப்பையிலேருந்தும் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு மாதவிடாய் வருது. இப்படின்ற கதையை வந்து நான் அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னோட டீச்சிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போது குழந்தைங்க கிட்டேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இது புரிஞ்சிருச்சான்னு நான் கேட்பேன். இது புரிய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் கிளாஸ் ரூமில் வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்குதுன்னா பிளாக் போர்டில் படம் வரைஞ்சும் நான் இதை புரிய வைப்பேன். இல்லைன்னா எங்ககிட்டே வந்து ஒரு கியூட்ரஸ் ஒன்று இருக்குது, காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து இது தயார் செஞ்சாங்க. இதை இந்த கியூட்ரஸ், இது பேர் கியூட்ரஸ், நாங்கள் கியூட்ரஸ்ன்னு தான் கூப்பிடுவோம். இதை காமிச்சு நான் அந்த குழந்தைங்க கிட்ட கேட்பேன். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, இது பேர்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ நான் வந்து அந்த உறுப்பு மேலாம் கை வைக்கிறேன், அது பேரை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்ட்டு ஒரு சின்ன கேம் மாதிரி நாங்கள் இதை யூஸ் பண்ணி விளையாடுவோம். ஓகேங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பீரியட்ஸ் டைமில் எது வந்து நார்மலான பீரியட், நிறைய கேள்வி இருக்கும் கேர்ள்ஸ் கிட்ட. எனக்கு வந்து 2 நாள் தான் பீரியட் வருது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவா. இன்னொருத்தி வந்து எனக்கு 7 நாள் பீரியட் வருதுன்னு சொல்லுவா. ஒருத்தி வந்து எனக்கு 5 நாள் பீரியட் வருதுன்னு சொல்லுவா. ஸோ அவங்களுக்குள்ளவே ஒரு சந்தேகம் இருக்கும், எது வந்து நார்மலான பீரியட்னு. ஸோ அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேனாக்கா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை கண் இருக்குது? நம்ம எல்லாருக்கும் 2 கண் இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம உடம்புமே. நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளோட பீரியட் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இப்போ எல்லா மாதமும் உனக்கு 3 நாளோ இல்லை 4 நாளோ வருது, அடுத்த மாதமும் அதே மாதிரி வருது, இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னா உனக்கு நார்மலான ஹெல்த்தியான பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கேள்வி நான் குழந்தைங்க கிட்ட கேட்பேன். என்ன கேள்வி கேட்பேனாக்கா, நம்மளோட தொப்புளுக்கு கீழே முட்டிக்கு மேலே மொத்தம் எத்தனை வழிகள் இருக்குன்னு கேட்போம். ஸோ அந்த கேள்வி கேட்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 வழின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன் என்னென்ன வழி அப்படின்னாக்கா, ஒன்று வந்து ஆசன வாய் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரின் போகிற வழியும் நம்மளுக்கு ரத்தம் வர வழியும் வந்து ஒரே வழின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பதில் தான் இந்த சார்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை பாருங்கள், கீழே இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்மளோட ஏனஸ். இங்கிலீஷில் ஏனஸ் சொல்லுவோம், தமிழில் வந்து ஆசன வாயின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே வந்து ஒரு சிகப்பு கலரில் தெரியுதுங்களா, இதுதான் நம்மளோட யோனி. நம்ம யோனிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம யூரின் போகிற வழி, சிறுநீரகம் கழிக்கிற வழி. இப்போது ஒரு பொண்ணு வந்து அவளோட மாதவிடாய் டைமில் இருக்கா, அவளுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக டாய்லெட் போகிறா. அவள் யூரினை பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரெஷரில் அவளோட யோனிலேருந்து பாஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா 1 சொட்டு 2 சொட்டு ரத்தம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், நம்மளுடைய யோனியும் நம்மளுடைய சிறுநீரக குழாயும் ஒரே வழின்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம இந்த சார்ட்டில் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது நம்மளோட பிறப்புறுப்பில். ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாகவே தெரியும். இதுதான் வந்து நம்ம சிறுநீரகம் தேங்கி இருக்கிற ஒரு டேங்க்கு. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யோனி மேலே உட்காந்துட்ருக்கு. ஸோ நம்ம யூரின் பாஸ் பண்ண பார்த்து இந்த டேங்க் வந்து அழுத்தம், அந்த அழுத்தம் காரணத்தால் தான் நம்மளுக்கு 1 சொட்டோ 2 சொட்டு ரத்தம் பீரியட் டைமில் வந்து யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வருது. ஸோ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு பதிலை நாங்கள் சொல்லி தருவோம். அண்ட் வந்து பெண் குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுவோம். நிறைய வாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, 2 பகுதியில் இந்த செஷன் பண்ணுவோன்ட்டு. ஸோ அடுத்த பகுதியில் அவங்க திரும்பி வர பார்த்து சொல்லுவாங்க, அக்கா எங்கள் அம்மாவுக்கே இது தெரியவே இல்லை, நாங்கள் தான் போயிட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்ட்டு வந்து எங்ககிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை ஓட்டை இருக்கு நம்ம பிறப்புறுப்புல மொத்தமா? நம்ம இத்தனை நாளாக எத்தனை நினச்சினோம், இப்போ எத்தனை ஓட்டை இருக்குது?
வெள்ளைப்படுதல் பத்தி உங்க கிளாஸ்ல வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எனக்கு பீரியட்ஸ்க்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து வெள்ளைப்படுதல் வந்துருச்சு. அதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வமாவே இருந்தது. "என்னது இது? ஏன் இது வருது?" அப்படின்னு நம்ம ஒன் ஆஃப் த முதல்ல பார்க்குற ஒரு டிஸ்சார்ஜ் வந்து அதுவா தான் இருக்கு. ஒரு அண்டர்வேர்ல. ஸோ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பருவம் மாற்றம் பார்த்தோம் இல்லைங்களா? பியூபர்ட்டி, நம்ம மார்பக வளர்ச்சி, இடுப்பெலும்பு விரிவடையுது. ஸோ, அதெல்லாம் வந்து அந்த பருவ வளர்ச்சிலாம் எதை நோக்கி போகுதுன்னா, நம்ப வந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நம்மள தயாராக்கிக்குதுன்னு சொல்றோம். ஸோ, இதே மாதிரி தான் வந்து வெள்ளைப்படுதல் வர்றதும் வந்து பருவ வளர்ச்சிக்கான ஒரு நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுது. இன்னும் 6 மாசத்துலயோ, 1 வருஷத்துலயோ நீங்க பெரிய பொண்ணு ஆகப் போறீங்கன்ட்டு. ஸோ, நம்மளுடைய கர்ப்பப்பை வாயில இருந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு சுரப்பி இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அதனோட பேரு. அந்த ஹார்மோன் அந்த சுரப்பியால தான் வந்து நம்மளுக்கு வெள்ளைப்படுதல்ன்றது வந்து வருது. ஏன் வெள்ளைப்படுது வருது? அப்படின்ற நம்மளோட சமுதாயத்துல வந்து இத சுத்தின நெறைய மூட நம்பிக்கைகளும், சரியான உண்மைத்தன்மை இல்லாத நெறைய செய்திகள் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, "நெறைய அரிசி சாப்பிடுற நீ, அதனால தான் உனக்கு வெள்ளைப்படுதல் வருதுன்னு" சொல்லுவாங்க. 2வது விஷயம் என்னன்னா, "உன் உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு, அதனால தான் உனக்கு வெள்ளைப்படுதல் வருதுன்னு" சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, "உனக்கு உடம்பு சரியில்ல, உனக்கு வந்து அதனால வெள்ளைப்படுதல் வருது" அப்படின்னு கொஞ்சம் நெறைய வந்து அத சுத்தி ஒரு மூட நம்பிக்கையும், சரியான தகவல் தெரியாத ஒரு ஒரு புரளியும் இருக்கு. உண்மை என்னன்னாக்கா, நம்மளோட வெள்ளைப்படுதல் வந்து எதுக்காக வருதுனாக்கா, நம்ம உடம்புக்குள்ளார வந்து எந்த ஒரு பாக்டீரியாவும் உள்ள வராம தடுக்கிறதுக்கு அது ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ப கர்ப்பப்பைக்குள்ளாரலாம் வந்து இந்த ஒரு பாக்டீரியாஸும் உள்ள போகாம இருக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்காக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன செய்யும்னாக்கா, இது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரோலும் ப்ளே பண்ணுது. ஒரு ஒரு அ நம்ம வந்து ஒரு குழந்தை பெத்துக்கணும். அந்த சமயத்துல வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அது என்னன்னாக்கா, பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைப்படுதல் வந்து தண்ணி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில வரும். தண்ணிக்கு என்ன தன்மை இருக்கும்? பிசு பிசுன்னு ஒட்டாது. ரொம்ப ட்ரையா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த மாதிரி வர பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை வந்து சினைப்பையில வந்து ஒரு முட்டை வந்து முத்துது. முத்துற அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் வந்து தண்ணி மாதிரி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டை ரெடி ஆகல. ஸோ அவங்க பாடி வந்து இன்னும் ஃபெர்டைல் ஆகல அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் சென்று நம்மளோட வெள்ளைப்படுதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ஒரு 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 வழவழன்னு ஒரு தன்மை. ஓகேங்களா? ஒரு விரல்லேருந்து இன்னொரு விரல் வந்து எலாஸ்டிசிட்டி தன்மை அதிகமா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை வந்து சினைப்பையிலேருந்து வெளியில வந்து ஒரு விந்தணுவுக்கு வெயிட் பண்ற டைம் அது. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 80% வந்து ஃபெர்டைலா இருக்கும். அப்போ ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்தாங்கனாக்கா, குழந்தை பொறக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் திக்கா ஆயிடும். ஸோ ஒரு முட்டை ரெடியாகி வெளியில வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட வெள்ளைப்படுதல் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மை அதிகமா இருக்கும். அப்போ ஒரு ஆணோட விந்தணு உள்ள வர பார்த்து வழிக்கின்னு ஈஸியா உள்ள வந்துரும். ஓகேங்களா? அப்போ ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ அந்த எலாஸ்டிசிட்டி தன்மை கம்மியாயிட்டு ஒரு கிரீமியான பதத்துல வந்த உடனே, ஒரு ஆணோட விந்தணுவால ஈஸியா வந்து அந்த ஒரு திக்கான ஒரு வெள்ளைப்படுதல் இருப்பது அத தாண்டி போகறதுக்கு முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெள்ளைப்படுதல் ஒரு மாவு மாதிரியோ, ஒரு கெட்டுப்போன தயிர் மாதிரியோ, ஒரு மாரி மாவு பதத்துல ஆயிடும். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன வச்சு யாரோ ஒரு கப்பல் இருக்காங்கன்னா, நேச்சுரலா கன்சீவ் ஆகணும்னாலும் அவங்க அந்த வெள்ளைப்படுதல பார்த்தே அவங்க எந்த டைம்ல வந்து அவங்க நல்ல ஃபெர்டைலா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல அவங்களுக்கு குழந்தை வேணானாலும் அவங்க வெள்ளைப்படுதல பார்த்துட்டு எந்த டைம்ல அவங்க ஃபெர்டைலா இல்லன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இப்படியும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? வெள்ளைப்படுதல் எப்படிலாம் இருந்துச்சுனாக்கா ஆபத்து. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். அப்படின்னாக்கா, நம்ம வெள்ளைப்படுதல் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? பார்க்கறதுக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா கொஞ்சம் ஒரு சளி மாதிரியான பதத்துல இருக்கும். இல்ல கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குன்ட்டு. இத தவிர்த்து நம்ம வெள்ளைப்படுதல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எல்லோ கலர்ல இருக்கு. ஒரு பச்சை கலர்ல இருக்கு. இல்ல வித்தியாசமான ஒரு கலர்ல இருக்குனாக்கா, நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 2வது பார்த்தீங்கன்னாக்கா, வாசனை. வெள்ளைப்படுதலுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அது தவிர்த்து நம்மளாலவே அந்த பேட் ஸ்மெல் வருது. ஒரு நல்ல ஒரு வாசனையே இல்ல. துர்நாற்றம் வருதுன்னா, நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்.
3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல் வர பார்த்தலாம் நம்மளுடைய யோனி பகுதியில் வந்து அரிக்குது, எரிச்சலாக இருக்குது, ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்காக இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இல்லைனாக்கா நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அளவு. வெள்ளைப்படுதல் வந்து நம்ம போட்டுக்கிற துணி, நம்ம ட்ரெஸ்ஸே நனைஞ்சிடுது, அந்த அளவுக்கு ரொம்ப அதிக அளவில் வருது, இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வாசனை இல்லை கலர், இதில் வந்து ஒன்றுக்கு இன்னொன்று வந்து கோரிலேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணாமல் குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம். பேரண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு கன்சல்டன்சி டாக்டர் கிட்ட போயிட்டு என்னன்ட்டு பார்க்க சொல்லுங்கன்ட்டு நாங்கள் சொல்லுவோம்.